அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உடல் உடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரி ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் வசந்தகுமார் பட்டேல் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்தின் செயலாளர் வசந்தகுமார் பட்டேல் அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புணருடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்து மூச்சு இழுத்து ஓ
நீண்ட காற்று உள்ளிழுத்து ஓ அப்படியே நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இந்த உயரிய கல்வியை நமக்கு வழிகாட்டிய சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் அதை பின்பற்றுவோம் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. உருளாசனம், அங்க பிரதட்சணம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். இரு கால்களையும் மடித்து பிடித்து மெல்ல முன்னு கொண்டு வரலாமே. மெல்ல வலது இடதாக படுத்த நிலையில் அடிவயிற்று பகுதி மேலே உயரும் அளவுக்கு காற்றை உள்ளெடுத்து நல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். காற்று உள்ளே செல்லும் பொழுது வயிறு உயரட்டும், காற்று வெளியேறும் பொழுது வயிறு கீழே போகட்டும். முறையான ஆழமான மூச்சு. அடுத்ததாக அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலையில் அப்படியே முயலாசனத்துக்கு வந்துடுறாங்க. இதே நிலையில் 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மேல வரும். இந்த முட்டி பகுதியிலிருந்து இந்த கையினுடைய நீளத்திற்கு முன்புறமாக நீண்டு இருக்க வேண்டும் உடல். அப்படியே மேல வந்துடலாங்க. அப்படியே மேல வந்துட்டு இந்த தலை மேல வருது, இந்த முதுதண்டு கீழே போகுது. இங்க பாருங்க, நல்ல தலை மேல வந்துடுச்சு. இப்போ கீழே போயிருக்குது. இந்த மாதிரி குழி விழணும். அப்பதான் அந்த ஸ்பைனல் கார்டு நேரம் ஆகும். 1 2
காற்று உள்ள இருக்கிறோம், உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. அப்படியே இந்த வலது கால மேல உயர்த்தலாங்க. இடுப்பினுடைய உயரத்துக்கு உயர்த்துகிறோம். 1 2 1 2 1 2 1 2. அடுத்த கால் 1 2 உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்றுள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக கோணாசனா. இடது கை இப்படி பாருங்க, கீழே போயிருக்கட்டும். இந்த வலது கை மேல வரட்டும். அப்படியே நல்ல சாய்வு நிலை கொண்டு போயிடுறோம். அப்படியே வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக முதுகு தண்டை சீர் செய்யக்கூடிய ஆசனமாக பாருங்க. வலது கை பின்னாடி போயிருக்குது. இப்படி இருக்கட்டும். இந்த இடது கை வலது காலம் முட்டியை பிடிச்சிட்டு நல்ல மூச்சு உள்ள இழுத்து அந்த காற்றை விட்டவாறு அப்படியே பின்னாடி கொண்டு போறோம். தலைப்பகுதி போகுது, ஷோல்டர் போகுது, அப்படியே திருப்பிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. தடையில்லாமல் ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றும் பொழுது வயிறு முன்னும் பின்னும் போய் வரட்டும், சுருங்கி விரியட்டும். அதுவே முறையான மூச்சு. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிறு முன்னாடி வருது, காற்றை வெளிவிடும் பொழுது வயிறு உள்ளே போகிறது. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு.
அடுத்ததாக கிரிய பயிற்சி. 1 காற்று உள்ளே செல்கிறது, வெளியேறுகிறது. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. அடுத்ததாக சுழல்முறை பிராணாயாம பயிற்சி. 7 சுற்று செய்கிறோம். இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். எடுக்கக்கூடிய காற்று 4 வினாடிகளில் ஆழமாக உள்ளிழுத்து 8 வினாடி நேரம் மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். பொறுமையாக மெதுவாக காற்று வெளியேறுகிறது. வெளியேற்றிய நேரத்தை விட வேகமாக உள்ளிழுக்கிறோம். அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு.
7 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறேன். வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அஞ்சரை பெட்டி வைத்தியம். அஞ்சரை பெட்டி வைத்தியம்னு ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக அஞ்சரை பெட்டின்னா எல்லோரும் நம்ம வீட்டில் இந்த ஒரு வட்டமாக ஒரு பாக்ஸ் இருக்கும். சமையல் பண்ணுற சமையல் ரூமில் குட்டி குட்டி டப்பாவாக இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து 7 பாக்ஸ் 8 பாக்ஸ் இருக்கும். அதைத்தான் அஞ்சரை பெட்டின்னு சொல்கிறாங்க. அது அஞ்சரை பெட்டி இல்லை. அஞ்சரை பெட்டின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 அறைகளை கொண்ட பெட்டின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வைத்தியர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. வைத்தியர் மட்டும் இல்லைங்க, வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டி வந்து 5 அறை இருக்கும். ஒரு அறை பெருசாக இருக்கும், 4 அறை ஒரே சைஸில் இருக்கும். 4 அறை என்ன சைஸ் இருக்கோ டபுள் மடங்கு ஒரு அறை இருக்கும். டப்பாங்க, மரத்தால் செய்யப்பட்ட டப்பா. அந்த 5 அறை உள்ள டப்பாக்குள்ளே 5 பொருள் இருக்கும். அந்த பொருளை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 1 சீரகம், 2 மிளகு, 3 திப்பிலி, 4 ஏலக்காய், 5 சுக்கு. இந்த 5 பொருள் 5 டப்பால் இருக்கும். அந்த இருக்கிறதுலேயே டபுள் சைஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சீரகம் இருக்கும். மற்ற 4 பொருள் குட்டி டப்பால் இருக்கும். சீரகம் மட்டும் பெரிய டப்பால் இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் அஞ்சரை பெட்டின்னு பேருங்க. அதாவது இந்த 5 பொருளை வச்சு 300 விதமான வைத்தியம் பார்த்தாங்களாமா அந்த காலத்தில். அதுக்கு பேர் தான் அஞ்சரை பெட்டி. இந்த 5 பொருளையை 3 பொருளோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று தேன், இன்னொன்று பனங்கருப்பட்டி, இன்னொன்று நெய். இங்கே பாருங்கள், 5 பொருள் டப்பால் இருக்கும், 3 பொருள் வீட்டில் இருக்கும். இந்த 8 பொருளை வச்சு வைத்தியம் பார்க்குறதுக்கு பேர் தான் 5 அறை பெட்டி வைத்தியம் அப்படின்னு பேருங்க. இப்போது உதாரணத்துக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, ஒருத்தருக்கு வயிற்றால போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பொருளை எடுத்து இடித்து வறுத்து பொடி செஞ்சு இதை வந்து தேனில் கலந்து கொடுத்தாங்கன்னா இந்த வயிற்றால போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, டிசென்ட்ரி, டயேரியா, அது வந்து சரியாக போயிருங்க. அதுக்கு அடுத்தது இந்த பெண்கள் மாசமாக இருக்கும்போது வாந்தி வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, திப்பிலி எடுத்து பொடி பண்ணி இடித்து பொடி பண்ணி பவுட்ரா பண்ணி அதை வந்து பனங்கருப்பட்டியில் கலந்து கொடுத்துருவாங்களாமா. அதே மாதிரி பசியின்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 5 பொருளை எடுத்து இடித்து அரைச்சி வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி இதை வந்து பனங்கருப்பட்டியில் கலந்து கொடுத்துருவாங்களாமா. இந்த மாதிரி 300 காம்பினேஷன் வைத்தியம் இருக்காமா. எனக்கு இது 3 மட்டும்தாங்க தெரியும். ஒருவேளை 300 தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வைத்தியம் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 300 மனப்பாடம் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. 5 பொருள் 3 பொருள் இருக்கு இல்லைங்களா, இதை மொத்தமாக வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த வியாதியாக இருந்தாலும் 4448 வியாதி எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த 5 பொருளை டப்பாவில் வச்சுக்கோங்க. 3 பொருள் என்னது, தேன், நெய், பனங்கருப்பட்டி தனியாக வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த 5 பொருளை எடுக்கிறீங்க இல்லையா, அதில் ஏன் தெரியுமா சீரக டப்பா மட்டும் பெருசாக இருக்குது. 5 பொருளை சப்போஸ் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரகம் மட்டும் 2 ஸ்பூன் எடுக்கணும். இதான் கணக்கு. 5 பொருளில் 4 பொருள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்க, சம அளவு எடுத்துக்கணும். ஒரு பொருள் மட்டும் டபுள் டைம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை இடித்து வறுத்து நல்லா பொடி பண்ணி, அம்மியில் பொடி பண்ணி, இல்லை அம்மி இல்லைன்னா மிக்ஸி, இப்படியாவது அதை பொடி பண்ணி பவுட்ரு மாதிரி பண்ணி இந்த பவுடரை நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் அஞ்சரை பெட்டி தூள் அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாம். இந்த பவுடரை வச்சுக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணுங்கள், எந்த ஒரு வியாதி வந்தாலும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. முதல் நாள் இந்த பவுடரை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு தேனில் கலந்து சாப்பிட்ருங்க. அடுத்த நாள் ரெஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் அதே பவுடரை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து பனங்கருப்பட்டியில் கலந்து சாப்பிட்ருங்க. ஒரு நாள் ரெஸ்ட். அடுத்த நாள் மறுபடியும் இந்த பவுடரை நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து நெய்யில் கலந்து சாப்பிட்ருங்க. அடுத்து 2 நாள் ரெஸ்ட்.
மொத்தம் 7 நாளுங்க, 3 காம்பினேஷனு, 4 லீவு போட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். அப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு பெயர் 5 பெட்டி வைத்தியம் அப்படின்னு பேருங்க. இப்படி அந்த காலத்தில் வெறும் 5 பொருளை வச்சு 5 பெட்டி வைத்தியங்கிற பேரில் பாட்டிகள் இந்த வைத்தியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நாமும் இதை செய்வோம். இந்த சமையல் ரூம் இருக்கு இல்லையா, டப்பாவில், அதில் வந்து 7 டப்பா 8 டப்பா இருக்கும். அதுக்கு பேர் 5 பெட்டி இல்லை, அது 7 பெட்டி 8 பெட்டி. இதுக்கு பஞ்ச தீவார்த்தினி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த முறையை நாம் பயன்படுத்தினால் நாம் மருந்து இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த 5 பொருளை வச்சுக்கிட்டு இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு தெரிலன்னா நான் சொல்கிற மாதிரி 5 பொருளை அரைச்சிட்டு சாப்பிடுங்க. இப்போது காலையில் மதியம் நைட்டு சுக்கு மிளகு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 பொருளை அரைச்சிட்டு நாம் இனிமேல் இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல 24 மணி நேரம் வைத்தியம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. எனவே இந்த 5 பெட்டி வைத்தியத்தை நாமும் கற்றுக்கொள்வோம், நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். யாரை பார்த்தாலும் சுகர் பிபி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி டைம் போட்டு ரொம்ப நேரம் பேசி அவங்களையும் டென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க குணமாகும் போது அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாராவது வியாபாரம் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் 5 பெட்டி வைத்தியம் அப்படின்னு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பேசிவிட்டு இந்த மாதிரி பொருள் இருக்குது நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த டப்பா வாங்கிக்கன்னு சொல்லி அதை நீங்கள் விற்றீங்கன்னு வச்சுங்களேன், வருமானத்துக்கு வருமானம் கிடைக்கும், 4 பேர் நல்லான மாதிரி இருக்கும். எனவே இந்த 5 பெட்டி வைத்தியத்தை புதைந்த இந்த வைத்தியத்தை நாம் மீண்டும் கொண்டு வந்து நமது சமுதாயத்தை மருந்தில்லாத ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நாம் இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த 5 பெட்டி வைத்தியத்தை மக்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஃபாலோ செய்யுங்க. கண்டிப்பாக நாம் மருந்தில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. 5 பெட்டி வைத்தியத்தை அருமையாக எடுத்துரைத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பானதொரு காய்கறி மருத்துவத்தை அளித்துக் கொண்டிருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த காய்கறி மருத்துவம் என்ன, மகத்துவம் என்ன என்பதை பற்றி சிறப்பாக ஒரு விளக்க உரை கொடுக்க உள்ளார்கள். நிகழ்விலே அலமேலு மங்கை நாச்சியார் அவர்களை காய்கறி மருத்துவம் பற்றி விளக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பு அருளிய பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ரோட்டரி கிளப் நண்பர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு 4-5 வாரமா நம்ம காய்கறி வைத்தியங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காய்கறிகள் நம்ம உடம்புல எப்படிலாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத இதை எத்தனை பேர் உணர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. அதை பத்தி அப்புறமா பேசுவோம். ஏற்கனவே ஒரு 10 காய்கறிகள் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 2 காய்கறிகள் பார்க்க போறோம். அது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போறவங்க தான் ஒரு காய் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க, ஏன்னு தெரியல. அதுவும் குழந்தைங்க இப்ப அப்படி செய்யறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கணக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஞாபக சக்தி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வெண்டைக்காய்க்கு இதெல்லாம் சிறுசுல அப்படியே சொல்லியே நம்மளுக்கு உணவுல கொடுத்து பழக்குவாங்க. ஆனா இன்னைக்கு வேற வேற காய்கள் வரவும் இந்த காய்களுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப வெண்டைக்காய் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிகமா ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம். என்ன டேப்லெட்னா ப்ரெஷர் டேப்லெட். இந்த ப்ரெஷர் டேப்லெட்டுக்கு ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெண்டைக்காய் தான். ஒருத்தருக்கு ப்ரெஷர் 200 இருக்கு, 250, இன்னும் சிலருக்கு 180ல இருந்து குறையவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெஷர் எதுக்காக வருது? அவங்களுடைய வேலைப்பாடு காரணமாக இருக்கலாம், சரிங்க. இல்ல அதுக்கெல்லாம் அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை மண்டையில ஏத்திக்கிட்டு தானும் நிம்மதியா இல்லாம
மற்றவர்களையும் நிம்மதியா வாழ வைக்காம ஒரு விதமா இருந்து அது என்னது நோயா மாறும். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, பொரித்த உணவுகளை அதிகமாக எடுத்து எடுத்து வந்து எப்ப பார்த்தாலும் வந்து எண்ணெயில பொரிச்சதோ, இல்ல தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எதுவாவது அதிகமா சுட்டதோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உணவுகள் வந்து செரிமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க உடல் உழைப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு சத்துக்களாவோ மாறி தாதுக்களாவோ மாறிடும். அப்படி இல்ல, உங்களுடைய உடல் உழைப்பு இல்ல, உணவு மட்டுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல இந்த கொழுப்பு உணவு வந்து உள்ள ஜீரணம் ஆகாம உங்களுக்கு ஃபேட்டாவோ, அடைப்புகளாவோ தங்க ஆரம்பிக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த செரிமானம் இல்லாதப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க உருவாயிடுது. அ இந்த பிரஷர் வந்து நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா, நிரந்தரமா கிடையாது. இதுல நீங்க ஒரு சில நேரம் பார்க்கும்போது, உங்களுடைய உடல்நிலை பொறுத்து, உடல்நிலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, போய் பார்த்தீங்கன்னா, அந்நேரம் பிரஷர் லெவல் கூட தான் செய்யும். அத வச்சு நீங்க நிரந்தரமா பிரஷர் டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப தப்பான விஷயம். இல்ல, நான் வந்து ஒரு 2 நாள் பட்டினி கிடந்தேன். இப்ப போய் பிரஷர் பார்த்தேன் அப்படின்னா, அதுல லோ பிரஷர் வந்தது அப்படின்னாலும், அதுவும் ஒரு தவறான விஷயங்கள் தான். சரிங்களா? ஹார்ட் ரீதியா சம்மந்தப்பட்டு அதுல பிரஷர் இருந்து டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா பரவால்ல. ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் சாப்பிடுறது திடீர்னு முடியாம இருந்து செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் பிரஷர போய் பார்த்துட்டு, அதுக்கு தான் அதிகமா எடுக்கிறது மாரி இருக்கு. அப்படிலாம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெண்டிக்காய உணவுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் 3 நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 வெண்டிக்காய நல்லா கடிச்சு மென்னு உமிழ்நீரோட சேர்த்து முழுங்குங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 5 நாள்ல இது நான் நெறைய ரிசல்ட் பார்த்துருக்கேன். 5 நாள்ல பிரஷர் லெவல் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உணவுல ஒவ்வொரு உணவுக்கும் முன்னாடி 3 நேரமும் 2 வெண்டிக்காய மட்டும் மென்னு சாப்பிடுறீங்க. இந்த வெண்டிக்காய் எந்த மாதத்துல தீர்க்கக்கூடிய வியாதியா இருக்கு அப்படின்னா, மாசி மாதம் தீர்க்கக்கூடிய வந்து நோய் வந்து பிரஷருக்கு. இது வந்து லோ பிரஷரா இருந்தாலும் சரி, ஹை பிரஷரா இருந்தாலும் சரி. நாளமுள்ள சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல ஒரு மண்டலம் இருக்கு. அந்த மண்டலத்துல இது வேலை பார்க்கறதுனால, இந்த பிரஷரோட அளவு வந்து நல்லா குறைச்சிடும். இது வந்து கும்ப ராசி, கும்ப லக்னத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பிரஷருக்கு மட்டும்தான் சிறந்த காயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு நெறைய பேர்ல வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொல்றாங்க தெரியுமா? நெறைய பேருக்கு நெறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. கால் வலி அப்படின்னு சொல்லி போனோன வந்து என்ன அப்படின்னா, மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இத ஏற்கனவே நம்ம தேங்காய்க்கும் வந்து சொல்லியிருந்தோம். அந்த தேங்காய் எடுக்கும்போது, காலையில தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா, மாலையில வந்து இந்த 2 வெண்டிக்காவையோ ஒரு 4ல இருந்து 5 வெண்டிக்காவ வந்து நீங்க 1 டம்ளர் தண்ணீல ஊற வச்சுட்டு, அந்த ஜூஸ மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிரஷர் லெவலும் குறையும். அந்த லிக்விட் வந்து சுத்தி வந்து பசத்தன்மை இல்லைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் உடம்புல ஜாயிண்டுகள் எல்லாம் எலும்புகள்ல இருக்க எந்த ஜாயிண்டுகள்லயும் வலி வந்தாலும், இந்த ஜூஸா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நேரம் வந்து எடுத்தாச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நாளடைவில வந்து அந்த பசைத்தன்மை வந்து நமக்கு கூட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிரஷர் லெவலும் குறைஞ்சிரும். அந்த வலிகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பிரஷர் அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு வலியா தான் தெரியும். அது ஒரு தலைவலியா இருக்கும். இல்ல உடல்கள்ல ஏதோ ஒரு வலியா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த காய்கறிகள வந்து அடிக்கடி வந்து உணவுல சேர்க்கும்போது, இத நான் பொரிச்சு தான் சாப்பிடுவேன். அதுவும் எண்ணெயில போட்டு தான் சாப்பிடுவேன். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேண்டாம். இந்த மாரி ஜூஸா எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா எளிதில் ஜீரணமாகும். அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வேக வச்சியாவது சாப்பிடுங்க. ஒண்ணு வெண்டைக்காய் சூப்பா எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, குக்கர்ல நம்ம ஏற்கனவே சில காய்கறிகள் வந்து வேக வைக்கிற முறை சொல்லியிருக்கோம். அத குக்கர்ல வேக வச்சு செஞ்சு, அப்படியும் வந்து நீங்க உணவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரஷர் லெவல் வந்து ரொம்பவே நல்லா குறையிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாழைக்காய். வாழைக்காய் சொன்னோனே நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாழைக்காய்னா கேஸுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கரை பற்றும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. என்ன வாழைக்காய போய் பச்சையா சாப்பிட சொல்றீங்களே, கரையெல்லாம் வந்துருமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாழைக்காய் வந்து உங்க ஆடைகள்ல பட்டா மட்டும்தான் கரை வரும். வயித்துல பட்டாலாம் கரை வராது. இந்த வாழைக்காயோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ரத்த ஓட்ட மண்டலத்துல வந்து வேலை பார்க்குது. உடம்புகள்ல உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைய இருக்க அனைத்து பகுதிகளையும் எங்க அடைப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் ரத்த ஓட்ட மண்டலத்துல பிரச்சனை. அன்னைக்கு ரத்த ஓட்ட மண்டலம் வந்து எங்க சரியா போகலையோ அங்கதான் வந்து நோயா உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். அப்படிங்களா? அப்ப அந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை சீர் செய்யறதுக்கு இந்த வாழைக்காய உணவா எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய எப்படிலாம் உணவு எடுக்கலாங்க பார்ப்போமா? ஒண்ணு, காய வந்து முனைய மட்டும் கட் பண்ணிட்டு பொடியா நறுக்கி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை மிக்சியில அடிச்சுட்டு ஜூஸா குடிச்சிடுங்க. ரொம்ப பெஸ்டான விஷயம் இது. ரத்த ஓட்ட மண்டலத்துல எங்க அடைப்புனாலும் சரி, இதயத்துல பிளாக் இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டா வந்து என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து அவருக்கு சில தொந்தரவு இருந்தது. அவர் இசிஜி பார்க்கும்போது வந்து அடைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ வந்து சில உணவுகளையும் அவங்களுக்கு காய்கறி வைத்தியத்துல வெண்பூசணியும் கொடுத்திருந்தோம், வாழைக்காயும் கொடுத்திருந்தோம். அவர் ஆடியோ சரியா வரலைங்கம்மா. ஆடியோ சரியா வரல. அம்மாவுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இதா இருக்கு, இஷ்யூவா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. அம்மாவுக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ வந்துருவாங்க. ஐயா, ஹலோ. சொல்லுங்க ஐயா. அம்மா வர்ற வரைக்கும் நம்ம தொடரலாங்க ஐயா, அதனுடைய காய்கறிகளை பத்தி. ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, நெட்வொர்க் இஷ்யூ ஆகுமா? உடனே வந்துடுறீங்கல்ல? ஆமாங்க ஐயா, அம்மா வந்தவுடன் நம்ம ஐயா வந்துட்டாங்க, வேற நம்பர்ல இருந்து வர்றாங்க. சரி சரி.
மன்னிக்கவும், சில நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ்னால என்னால வந்து அதில் கண்டினியூ பண்ண முடியல. பின்னாடி வைக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்காடா? வாழைக்காய். இந்த வாழைக்காய் பத்தி, வெண்டைக்காய் பத்தி பேசுனது எல்லாருக்கும் கேட்டதுங்களா? கேட்டுதுமா. கேட்டது. ஓகே. வாழைக்காய் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வாழைக்காய் வந்து ரத்த ஓட்ட மண்டலங்கள்ல வேலை பார்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வாழைக்காயோட மகிமை வந்து உடம்புல வந்து எங்க வந்து அடைப்புகள் ஏற்பட்டாலும் அந்த அடைப்புகள்ல வந்து ரத்தம் போகாம இருந்தது அப்படின்னா அந்த அடைப்புகளை எடுக்கிறதுக்கு வந்து இந்த வாழைக்காய் மிக சிறந்த அருமருந்தாக உதவி புரிகிறது. ஏற்கனவே ஒரு பேஷண்ட் பத்தி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அடைப்புகள் இருந்து இதை வந்து ஒரு 2 மாத காலம் எடுத்து வந்து சுத்தமா அடைப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து நிரூபிச்சு காட்டினாங்க. சரிங்களா? அதே போல இதுக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாது. சிறுநீரகத்துல கற்கள் வந்து கரைக்க முடியாம ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா. ரொம்ப அதுல வந்து கற்கள் வந்து 2 வகை சொல்லுவாங்க. பொக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க, கருங்கல்லுன்னு சொல்லுவாங்க. கருங்கல் மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா உடைக்கவே முடியாது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. அந்த கற்களை உடைக்கிறதுக்கு இந்த வாழைக்காய் வந்து பயன்படுகிறது. ஏற்கனவே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு கத்திரிக்காய் பயன்படுத்தணும் சொல்லியிருந்தோம். கத்திரிக்காயை பத்தி பேசணும். இந்த கத்திரிக்காயோட வாழைக்காவும் நீங்க சேர்ந்து பயன்படுத்தும் போது எளிதில் உடைச்சி வெளித்தள்ளக்கூடிய வேலையை வந்து இது ரொம்ப அற்புதமாக செய்யும். இந்த வாழைக்காய் ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய பிளாக் அப்படிங்கிறது உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். அப்புறம் எந்த முறையெல்லாம் உணவுல எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஜூஸா எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. கரெக்டா சப்பி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். வாழைக்காயை வந்து வெது வெதுப்பான வெந்நில கொஞ்சம் உப்பு போட்டு பொடியா நறுக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. 10ல இருந்து 15 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு அதுல கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், உப்பு போட்டு அதுல கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து போட்டு கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாழைக்காய் வந்து அவிச்சு பொறுக்கி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல வந்து இருக்கும். அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல அந்த வாழைக்காயில எனக்கு கொஞ்சம் சளி இருக்கு, அதோட வந்து வாழைக்காய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாழைக்காயில நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு ஊத்திட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா உடம்புல வந்து வேலை பார்க்கும். இவ்வளவு முறைகள்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த வாழைக்காவை வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டீங்க, நான் பஜ்ஜியா தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அங்க வந்து இந்த பிளாக்கை எடுக்கிற வேலைகள் வந்து நடக்காது. கண்டிப்பா பிளாக் இருக்கிறவங்களுக்கு வாயு கிரியேட் ஆகி வலிகள் வந்து கண்டிப்பா கூட தான் செய்யும். வாழைக்காயோட மாதம் வந்து பங்குனி மாதம். ராசி லக்னம் அப்படிங்கிறது வந்து மீன ராசி, மீன லக்னம். இதனுடைய மண்டலம் வந்து ரத்த ஓட்ட மண்டலம். இதனுடைய தொந்தரவுகள் வந்து சிறுநீரக கல், இருதய பிரச்சனை, உடலில் உள்ள அடைப்புகளை நீக்குவதற்கு இந்த வாழைக்காய் வந்து பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப 12 மாதத்திலையும் 12 காய்கறிகளை பற்றியும் பேசணும். இப்ப இந்த காய்கறியில மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வெண்பூசணி, அது ஷார்ட்டான ஒரு நோய் இதோட சொல்லிடுறேன். அல்சர், கேன்சர் அப்படிங்கிற தொந்தரவுகளுக்கு தீர்வா வேலை பார்க்கக்கூடியது. கத்திரிக்காய், நீர் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு, சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கத்திரிக்காய் பயன்படுகிறது. கொத்தவரங்காய் நரம்பு மண்டலத்துல வேலை பார்க்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் வலிகள் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த கொத்தவரங்காய். புடலங்காய் தூக்கமின்மை பிரச்சனைக்கும் காய்ச்சலுக்கும் வந்து புடலங்காய் பயன்பட்டு இருக்கு. சர்க்கரை பூசணி கருப்பை பிரச்சனைகள், கருப்பை இறக்கம், சதைகள் உடல்ல வந்து சதைகள் எங்கெல்லாம் இறக்கங்கள் ஏற்படுது, வலிகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சர்க்கரை பூசணி. கோவக்காய் வந்து தோல் நோய்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொரியாசிஸ்,
மற்ற தோல் நோய்களுக்கு இது அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது. முருங்கைக்காய் சுவாச மண்டலத்துல வேலை பார்க்குன்னு சொன்னோம். முருங்கை வந்து உடம்புல உள்ள சுவாசம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாலும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த முருங்கை தான். முருங்கையில ஒவ்வொரு காயும் கீரையும் விதையும் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத பத்தி பேசணும். பீர்க்கங்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தேங்காய் எலும்பு மண்டலத்துல வேலை பார்க்கும். எலும்பு தேய்மானம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த தேங்காய் மட்டும்தான். எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் தைராய்டு பிரச்சனைக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து பேசியிருந்தோம். அடுத்ததா இன்னைக்கு பேசின வெண்டிக்காய் வந்து ப்ரெஷர் லெவலை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழைக்காய் வந்து ரத்த ஓட்டங்கள்ல உள்ள அடைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்யக்கூடியது இந்த வாழைக்காய். இவ்வளவு விஷயங்களையும் இந்த காய்கறிகள் சாதாரணமா நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டாலே பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த காய்கறிகள் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு சாப்பாட்டுல இருந்து ஒதுக்கப்பட்ட காய்கறிகளா இருக்கு. அதை வந்து நம்ம உணவுல அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு காயை வந்து டெய்லியும் உணவுல எடுக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் வாரத்துல ஒரு 2 நாள் அல்லது 3 நாளாவது பச்சையா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்க சொன்னீங்களா, இந்த காயை வந்து நான் பஜ்ஜி போட்டு தான் சாப்பிட்றேன், இந்த காயை வந்து வறுத்து தான் சாப்பிடுவேன், இதை வந்து பொரிச்சு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து செயல்பாடுகள் உங்களுக்கு குறைவுதான். நம்ம சொன்ன முறைகள்ல செய்யும் போது உங்களுக்கு மருத்துவமா பயன்படும். இப்போது இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து நீங்க கேட்கலாம். வெண்டைக்காய் வந்து லோ ப்ரெஷருக்கும் எடுத்துக்கலாங்களா இல்ல ஒன்லி ஹை ப்ரெஷர் மட்டுமா? 2 வகை ப்ரெஷருக்கும் எடுத்துக்கலாம் ஐயா. லோ ப்ரெஷரா இருந்தாலும் எடுக்கலாம், ஹை ப்ரெஷரா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரெண்டையுமே சமன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்யும். ஓகே. கோவக்காய் சாப்பிட்டா பிக்குதுங்க, அதுக்கு என்ன பண்றீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. கோவக்காய் சாப்பிட்டா பிக்குதுன்னு சொல்ற அப்படிங்க, அதுக்கு என்ன பண்றீங்க? கோவக்காய் சாப்பிட்டா பிக்கிதா? பிக்குதுங்க, தோல்லாம் அரிப்பு எடுக்குதுங்கிறாங்க. எவ்வளவு நாள் எடுத்தாங்கம்மா அவங்க? இல்லைங்க, எடுக்கிறப்ப மட்டும், அதை எடுக்கிறப்ப மட்டும். சமைச்சு எடுத்தீங்களா சமைக்காம எடுத்தீங்களா? சமைச்சு எடுத்தாங்க. நாங்க நம்ம உணவு வைத்தியமா சொன்னதுல வந்து இதுல வந்து சமைக்காம எடுக்க சொன்னோம்லாமா, சரிங்களா? அத சாப்பிட்டு அந்த ஜூஸ எடுத்து குடிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்ப அரிப்பு வந்தா நல்லதுதாம்மா. அந்த இறந்த செல்கள்லாம் நீண்டு புதுசா வந்து செல்கள் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும். சீக்கிரமே மாறிடும். அது வந்து மேக்சிமம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி காட்டும்னா மலத்துலதான் காட்டும். மலம் அதிகமா போறது மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிங்க. சரிங்க மேடம். வெண்பூசணி எதுக்கு சொன்னீங்க மேடம்? சரிம்மா சொல்லுங்கம்மா. வெண்பூசணி வந்து அல்சர் கம்ப்ளைண்ட், கேன்சர், அல்சர் கம்ப்ளைண்ட், இரைப்பையில எந்த பிரச்சனை இருந்தாலும், இரைப்பையோட செயல்பாடு கம்மியா இருந்தது, எனக்கு அதிகமா பசி வருதுன்னு சொல்லுவோம், இல்ல பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம், வயிறு ஊத்தமா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த உடல் எடை குறைப்பதற்கும் இந்த வெண்பூசணி பயன்படுத்தலாம். மேடம் இதுல வெறு வயிற்றுல குடிக்கணுங்களா எப்படிங்க? ஆமாமா, கண்டிப்பா வந்து ஒண்ணு பச்சையா எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல வந்து ஜூஸா எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல உணவா வேணும் அப்படின்னா காலையில உணவா அதை வேக வச்சு சாப்பிட சொன்னோம்னு சொன்னோம் பாத்தீங்களா? அப்ப வந்து காலையில வந்து வேக வச்சு ஒரு 150 கிராம் 200 கிராம் இல்ல 1/4 கிலோ கூட எடுத்துக்கோங்க. இட்லி கொப்பரையில நல்லா வேக வச்சு அதுல மிளகு சீரகம் எடுத்து காலையில வேற எந்த உணவும் எடுக்காம இந்த உணவு மட்டுமே எடுத்துக்கோங்க. சரி, ஓகேங்க மேடம். தேங்க்யூ. நன்றிம்மா. நன்றி மேடம். வாழைக்காய் காலையில ஈவினிங் 2 பக்கம் எடுக்கலாமா இல்ல காலையில மட்டும் எடுத்துக்கலாங்களா? என்ன தொந்தரவா இருக்குயா? கட்டிமா இருக்குதுங்க உடம்புல. கொழுப்பு கட்டிங்களா? கொழுப்பு கட்டி மாதிரி நரம்பு மண்டலத்தில் இருக்குது. எந்த இடம்? இது கையில கால் இருந்தது, இப்போ உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்ப கொழுப்பு கட்டிகள் தான். சரிங்களா? கொழுப்பு கட்டி தானே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு.
ஆமாங்க, பாதிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சில இடத்துல வலி. கண்டிப்பா, கண்டிப்பா. கொழுப்பு கட்டிகளா இருந்தது அப்படின்னா, நீங்க உணவுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொழுப்பு ஐட்டங்கள தவிருங்க. கொழுப்பு ஐட்டங்கள்னா அதிகமான பொரிச்ச ஒரு விஷயத்த தான். எண்ணெய் தயவு செஞ்சு வந்து எண்ணெய வந்து செக்கு எண்ணெயெல்லா மாத்திக்கோங்க மாத்த வேண்டிய விஷயம் வந்து. சரிங்களா? பாக்கெட் ஆயில் இத எடுக்காம வந்து செக்கு நல்லா சுத்தமான பயன்படுத்துற செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்துங்க. இன்னொன்னு வந்து நல்லா வாக்கிங் போக உங்க உடம்ப வந்து அந்த கொழுப்புலாம் கரையிற அளவுக்கு வந்து உடல் உழைப்பு, வியர்வை வெளியேத்தணும். அந்த விஷயங்கள செய்யுங்க. எடுத்துட்டு சாயந்தரம் நேரம் வந்து வாழைக்காய் எடுத்துக்கோங்க. சரிங்களா? காலையில வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. சரிங்க. ஆ. இந்த 2யும் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு எடுத்துக்கலாங்க? வாழைக்காய் வந்து 1 மட்டும் தான்யா. 1 காய் எடுத்தீங்கன்னா போதும். கொத்தவரங்காய் வந்து 7 காயில இருந்து 10 காய். காயோட அளவ பொறுத்து. அதுல கொஞ்சம் ஒரு தக்காளி, மிளகு, சீரகம் அது போட்டு சூப்பு மாரி காலையில வந்து எடுத்துக்கோங்க. இத சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வேற எந்த உணவும் எடுக்காதீங்க. கடலை எண்ணெய், செக்கெண்ணெய் யூஸ் பண்றவங்க பரவாயில்லைங்களா? தாராளமா பயன்படுத்தலாம் ஐயா. சரி. ஓகே. தேங்க்யூ. நன்றி. மேடம் உங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே போன வாரம் போட்டிருந்தேனேம்மா. எல்லாமேம்மா. நான் எடுக்கலையேங்க மேடம். எடுக்கலைங்களா? கொடுங்க, இப்பயும் கொடுத்துருங்க. குரூப்லயே 96 போட்டிருந்தோம். 96 77 77 81 81 9813. 913. ஓகேங்க. ஆமாம்மா, ஆமாம்மா. அதே மாதிரி 12 காய்கறிக்குரிய லிஸ்டையும் அதுல உள்ள போட்டிருந்தோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ப்ரெஷருக்கும் ஆங்ஸைட்டிக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப எந்த காய்கறி ஃபாலோ பண்ணா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? ப்ரெஷருக்கும் வேற என்னம்மா? ஆங்ஸைட்டி. ஓ, இதனால உங்களுக்கு என்ன தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்குமா? ஆக்சுவலி நைட்ல வந்து தூங்குறது டிஸ்டர்ப் ஆகுது, அந்த பதட்டம் வருது. ஸோ அதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி. உங்க உணவு முறையில வந்து அடிக்கடி வந்து சிறுதானியங்கள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்கம்மா. சரிங்களா? சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. இதுல காலையில வந்து வெண்டைக்காய் வந்து எடுங்க. உணவுக்கு முன்னாடி 3 நேரமே 2 வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சாயந்தரம் இதுல வந்து புடலங்காய் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் புடலங்காவ அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம் சேர்த்து ஜூஸா எடுத்துக்கோங்க. இல்ல புடலங்காவ பொடியா நறுக்கி வச்சுட்டு அப்படியே பச்சையா சாப்பிடறதுனாலும் சாப்பிட்டுக்கோங்க. இத எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நாளடைவுல வந்து மாற்றம் அடையுமா? வெண்டைக்காவும் அப்படியே வாஷ் பண்ணிட்டு பச்சையா தான் சாப்பிட சொல்லுவாங்க. பச்சையா சாப்பிடணுமா? பச்சையா தான் சாப்பிடணும். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றிம்மா, நன்றி. பச்சையா சாப்பிடலாம். அம்மா போன்று சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது வெளியில வாங்குறதுல டவுட், இப்ப காய்கறிகள்ல டவுட் அப்படி இருக்குன்னு சொன்னதுனாக்கா, மஞ்சளையும் உப்பையும் போட்டு அதுல நீங்க கொஞ்சம் அலசிட்டு, கொஞ்சம் ஊற வச்சு அலசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள கெமிக்கல் கூட போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கூட நீங்க பச்சை காய்கறிகள் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பச்சை காய்கறிகள் வந்து உங்களுக்கு டைரக்டா கிடைக்குது, நல்ல காய்கறிகள் தான் அப்படின்னா கூட நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். இப்ப உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க மேடம்ஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டைரக்டா கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வேற இத அவங்க பாடம் நடத்தின வகையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா இந்த டைப் கேட்கலாம். அடுத்தடுத்த வாரங்களும் வருவாங்க. நீங்க வந்து இதோட பயன்களை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வருது, சந்தேகங்கள் வருது அப்படின்னாக்கா நீங்க அடுத்த வாரங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல வேற என்ன யாரும் பயன்படுத்தி பார்த்திருந்தீங்க? போன வட்டம் இதே கேள்வியை கேட்டிருந்தோம். பயன்படுத்தி பார்த்தவங்க அவங்களுக்கு ரிசல்ட் சொன்னீங்கன்னா நல்லா வணக்கங்கம்மா, நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்கம்மா. வணக்கம் ஐயா. ஆக்சுவலி வந்து இந்த காய்கறி வைத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒரு இது வந்து தகவல் பார்த்து நான் வந்து வாழைக்காய் வந்து சாப்பிட்டேங்க.
சரிங்கய்யா. வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் எண்ணெயில சொல்றீங்க, வந்து நான் ஆ. தேன்ல போட்டு சாப்பிட்டேங்க. காலையில மார்னிங் தேன்ல டிஃபன் சாப்பிட்டீங்க. ஆ. ஆமா. சரிங்கய்யா. தேன்ல வந்து ஒரு வாழைக்காய் ம். ஃபுல்லா வந்து 2 தலையை நறுக்கிட்டு சின்ன சின்ன பீஸா, அதாவது வட்ட ம். வட்டமா எடுத்துக்கோங்க. தேன்ல தொட்டு தொட்டு ம். சாப்பிட்டுங்க. வயிறு ஃபுல்லா ம். வயிறு ஃபுல்லாவே சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க. ம். ரொம்ப ம். நல்லா ம். இருக்கும். அப்புறம் அதுக்கு இடையில ம். வந்து பல இடர்பாடுனாக்க குறுக்கீடுகள்னால வந்து அது வந்து தொடர்ந்து சாப்பிட முடியல. ஆனா இருந்தாலும் சரிங்கய்யா. கொஞ்சம் இந்த ஆக்சுவலி கொஞ்சம் இந்த பிபிலாம் இருந்ததுங்க. பிபி இருந்தது. கொஞ்ச சரிங்க. நாள் வந்து மெடிசினே எடுக்காம விட்டுறலாம்னு சொல்லிங்கிற மாதிரி இருந்தோம். ம். அப்புறம் ம். இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு கூட கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு நெறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அந்த ஓ. பிபி பிபி இல்லாதவங்களுக்கு, சுகர் இல்லாதவங்களுக்குலாம் ம். பிபி ஃபுல்லா ரைஸ் ஆயிட்டு, சுகர் ஃபுல்லா ரைஸ் ஆயிட்டு நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து ம். பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கும் இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு வந்து பிபி மாத்திரை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. ஆனா அந்த சரிங்க. மாத்திரையே விட்டுறலாங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. அருமையா இருந்தது ம். உடம்பு. ம். ஆனா இந்த ம். இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் இப்ப இந்த படபடப்பு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு நேரம் சாப்பிடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சோ, அல்லது ம். ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு ம். சொன்னாவே, அன்னைக்கு வந்து பசி தாங்க பார்த்தீங்கன்னா, முடியல. கொஞ்சம் ஆ. படபடப்பு இருக்குங்க. படபடப்பு இருக்கு. ஆ. அது அதனால வந்து இப்ப திரும்ப அந்த மாத்திரைய சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால ஆ. வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தகவலு. ஆனா வாழைக்காய் வந்து நீங்க இப்ப சொன்ன மாரி தேங்காய் எண்ணெயில நான் தொட்டு சாப்பிட்டது இல்லைங்க. ஆனா ம். ம். தேன்ல தொட்டு சாப்பிட்டா அருமையா இருக்குங்க. நீங்க எந்த எந்த விதமான அந்த இது துவர்ப்பு, கிவர்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியாது. இனிமையா இருக்கு. சரியா. தேங்காய் ம். எண்ணெயில சொல்லிட்டு சாப்பிடுறத விட, ஒரு சிலருக்கு வந்து அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இதா இருக்கும். அ ம். ம். ஐயா, அன்பிளசன்ட்டா இன்னொரு இருக்கும். விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அதிகமா மலச்சிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்நேரம் தேன்ல தொட்டு சாப்பிட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகப்படியா மலச்சிக்கல் தெரியும். சரிங்களா? அப்படி சரி, உள்ளவங்களுக்கு. அதனால சரி, வந்து அவங்களுக்கு வந்து ஜூஸாவோ, தேங்காய் எண்ணெயில எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரி. உங்களுக்கு ம். இந்த படபடப்பு இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து வந்து இத வந்து வாழைக்காய வந்து தொடர்ந்து ம். செயல்முறைப்படுத்துங்க. அப்புறம் வந்து சரிங்க. அந்த பசி வந்தா தாங்கல, செய்யல அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆ. நீங்க மதிய உணவுக்கு அப்புறம் வந்து கடைசியா வந்து கொஞ்சம் சுண்ட வத்தல் மட்டும் உணவுல சேர்த்துக்கோங்கய்யா. சுண்டவத்தல். சரி, சரி. ஆ. சரிங்க. சரிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றியா. நன்றி. வீசிங் ப்ராப்ளம்க்கு இது கொத்தவரங்காய் சாப்பிடுறதுங்களா? வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? கொத்தவரங்காய் எடுக்கலாம் ஐயா. அதோட வந்து நீங்க முருங்கைக்காயும் சேர்த்து எடுக்கணும்யா. சளி வெளியேறுதுங்களா? வெளியேறலைங்களா? இல்ல இல்லைங்கம்மா, எனக்கு எப்பயாவது அலர்ஜி மாதிரி டஸ்ட் ஏதாவது சேரலைன்னா ம். வந்துடுது. ம். அப்புறம் இருக்கு. ம். அப்ப ரொம்ப சிறந்த மருந்து வந்து மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு, முருங்கை விதை சொன்னோம் நம்ம. ஞாபகம் இருக்குங்களா? அந்த முருங்கை விதைய டெய்லி வந்து 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொத்தவரங்காய் வந்து காலையில வந்து அல்லது சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரம் வந்து ஜூஸா எடுத்துக்கோங்க. இல்ல பச்சையா சாப்பிட முடியும் அப்படின்னா, நறுக்கி பச்சையா சாப்பிட்டுக்கோங்க. அம்மா, இது அந்த வாழைக்காய் வந்து தோலை சீவிட்டு தானே சாப்பிடணும்? கண்டிப்பா தோலோட தான் சாப்பிடணும். தோலோட தான் சாப்பிடணும். சரி, ஆமா. சரி. நம்ம இப்ப சொன்ன 12 காய்கறிகளுமே தோலோட தான் சேர்த்துக்கிறோம். தோல் எடுத்துட்டுலாம் செய்யக்கூடாது. சரிங்க. அதான். இந்த ம். கொத்தவரங்காய் ஜூஸ்னா அதுல மிளகு இதெல்லாம் போட்டு அப்படியே போடலாம் சாப்பிடணும். ஐயா. மிளகு, சீரகம், ஒரு தக்காளி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப் மாரியே இருக்கும். என்ன ஆறுன சூப் மாரி தெரியும். அவ்வளவுதான். மத்தபடிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்க. மேடம் முருங்கை விதைய ஊற வச்சு சாப்பிடணுமாங்க மேடம்? இல்லம்மா. அத அப்படியே வந்து அந்த இத எடுத்துட்டு மேலாக்குல இருக்க அந்த கருப்பு தோல எடுத்துட்டு, உள்ள சின்ன வெள்ளை கலர் விதையா இருக்கும். அத சப்பி ஆமாங்க சாப்பிட்டீங்கனாலே மேடம். போதும். ஓகேங்க சப்பி மேடம். சாப்பிடுங்கம்மா ஓகே. போதுமா. இல்ல உங்களுக்கு அப்படி அதையும் சரிங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அத வந்து தேங்காய் பாலோட சேர்த்து கொஞ்சம் முருங்கை விதையும் ம். சேர்த்து அடிச்சு, அத வந்து ஒரு பால் மாரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்க மேடம். மேடம் அதுக்கு 2 போட்டா போதுங்களாங்க மேடம்? தேங்காய் பால் என்னம்மா? தேங்காய் பால் போதும்மா. போதும்மா போதும். சரிங்க. வணக்கம்மா. வணக்கம்யா. பீர்க்கங்காவும் புடலங்காவும் எடுத்துருக்கேன். கண்ணு சாதா கண்ணு
கொஞ்சம் சத்தம் தெளிவா கேட்கல. கல்லீரல் பித்தப்பை சொல்லிட்டீங்களா? அது ஆமா ஆமா ஆமா. சரி. இல்ல ஆக்சுவலா வந்து கத்திரிக்காய் பித்தப்பை கல் இருந்துச்சா? ஓ பார்வைக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே. உடனே 2 நாள்ல தெரியாதுமா. நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகம் பாத்தீங்களா. அந்த 2 நாள்ல என்னன்னா உங்க உடம்பு ரொம்ப லேசா இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ண மட்டும்தான் தோணும். சரிங்களா? இத வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. 1 மாத காலமாக எடுங்க. என்னமா? தாராளமா எடுத்துக்கலாமா? கர்ப்பப்பையில என்ன பிரச்சனை இருக்குமா? இறக்கம் இருக்கு. வேக வச்சு சாப்பிடுறீங்களா பச்சையா சாப்பிடுறீங்களாமா? துருவி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? அது வந்து குறைஞ்சது ஒரு 21 நாள் சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு 21 நாள் கண்டினியூ பண்ணுங்க. ஆமாமா ஆமா ஆமா. ஆனா நீங்க உணவுகள்ல வந்து அதிகப்படியான இனிப்பு உணவுகள், ஜீனி உணவுகள், இனிப்பு, புளிப்பு அதிகமா இருக்கிற உணவுகளை வந்து நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். மற்றும் இந்த நிகழ்விலே உள்ளவர்களுக்கு ஒரு அன்பானது. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த காலைச்சக்கரம் குரூப்ல வந்து நம்ம வந்து எல்லாருமே ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த நிகழ்வுல உள்ளவங்க புதுசா வந்திருக்கிற நீங்க நம்ம சொல்ற நம்பருக்கு வந்து நீங்க டெய்லி காலைச்சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களை அந்த குரூப்ல சேர்த்துருவோம். இப்ப மேடத்தோட நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்குறோம். அதனால வந்து நமக்கு தகவல்கள் தான் உங்களுக்கு அதில் கொடுப்போம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் மெசேஜ் என்னென்ன நம்ம அடுத்தடுத்த நாள் நம்ம அந்த பயிற்சிகள் கொடுக்குறோங்கிறதையும் அந்த காலைச்சக்கரம் குரூப்ல நம்ம வந்து முதல் நாளே நம்ம வந்து அதை கொடுத்துருக்கோம். அதனால வந்து இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயணிக்கிறவங்க நம்ம சொல்ற நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் நம்பரை வந்து டெய்லி காலைச்சக்கரம்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இணைக்கப்படும். 9842493585 இந்த நம்பருக்கு வந்து டெய்லி காலைச்சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுங்க. 9842493585 கொடுங்க. நம்ம அந்த மெசேஜ் உங்களை குரூப்ல ஆட் பண்ணிட்டு டெய்லி உள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு அம்மா வந்து இன்னைக்கு வந்து காய்கறிகளை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 12 காய்கறிகளுக்கு உண்டான மெசேஜ் இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வாரங்கள் நீங்க பயன்படுத்தி பாருங்க, அதை பயன்படுத்தி பாருங்கள். அதுல உங்களுக்கு என்ன டவுட் வருதுங்கிறத நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா காலகட்டத்திலையும் சில பேர் சொல்லுவாங்க, நான் உடற்பயிற்சி செய்யறேன் போற வர எனக்கு அது உடம்பு சரியில்லை அப்படிம்பாங்க. சில பேர் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டு இன்னொரு விஷயத்தை கடைபிடிக்கலனாக்கா உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எல்லா வழிமுறைகளையும் மாற்றினால், ஏன்னா இன்னைக்கு காலைல ஏஞ்சி நம்ம இந்த எக்ஸசைஸ் யோகா எல்லாமே செய்யறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காலை உணவு பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்னு இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நம்ம அது மாதிரி மத்தியானம் பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம சாப்பாட்டு முறைகளையும் மாத்திட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா உடலில் உள்ள பிரச்சனைகள் வந்து நம்ம சரி செய்யறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்ப நம்ம அம்மா வந்து காய்கறிகளை பத்தி காய்கறிகள் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 காய்கறிகள் இன்னைக்கு கிடைக்காத காய்கறிகள் கிடையாது. டெய்லி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காய்கறிகள் தான். அதை நாம் உன்னதமாக பயன்படுத்தினால் நம் உடலில் உள்ள நோய்களையும் குணப்படுத்த முடியும், வராமலும் தடுக்க முடியும், வந்தவர்களும் இனிமேல் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்து. அம்மா வந்து சிறப்பா வந்து இந்த காய்கறிகளை பத்தி நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அடுத்தடுத்த வாரம் இதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளையும் அவங்க சிறப்பா நமக்கு அமைத்து கொடுப்பார்கள் என்று நம் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் தொடர்ந்து இந்த காய்கறி முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை அடுத்தடுத்த வாரங்கள் நீங்க வந்து இந்த குரூப்பையும் ஷேர் பண்ணலாம். இல்லை அவங்கள்ட்ட நீங்க டைரக்டா கேட்டு உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் நீங்க அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குண்டான காய்கறிகள் என்ன, அதாவது ஒரே காய்கறிகள் ஒரே பிரச்சனை சால்வ் ஆகாது. பல பிரச்சனைகள் இருந்துனாக்கா நம்ம வந்து 2-3 காய்கறிகளை மிக்ஸ் பண்ணி தான் அந்த இதை செஞ்சு நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும். அதனால வந்து இது நம்ம வந்து வெளியில போய் காசு கொடுத்து வாங்கிய ஒரு மருத்துவம் கிடையாது. வீட்டில் டெய்லி கிடைக்க ஒரு மகத்துவம் தான் இது. அதனால வந்து நீங்க வந்து டெய்லி அதுல பயன்படுத்தி கண்டிப்பாக அவர்களுக்கு உங்களுக்கு மேஜரான பிரச்சனைகள் அதிகமான பிரச்சனைகள் இருந்தால்
இந்த உடற்பயிற்சிகள் ஆசன பயிற்சிகள் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவை என்றால் அவர்களது செல் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க சொல்ற அந்த விஷயங்களை நீங்க உள்வாங்கி தினமும் பயன்படுத்துங்கள். உண்மையாக கண்டிப்பாக உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இது வந்து நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். என்னடா இது நம்ம என்னென்னமோ மாத்திரை வாங்கி போறோம், யாராவது சொல்றதை கேட்கிறோம், சும்மா ஒரு காய்கறிகளை சாப்பிட்டு நமக்கு உடம்பு சரியாகுதா அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்கூடா தெரிய வரும் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இன்று நமக்கு சிறப்பாக ஒரு காய்கறி மருத்துவத்தை பற்றி சிறப்பாக நமக்கு கடந்த ஒரு 3-4 வாரங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு காய்கறி பற்றியும் நமக்கு சந்தேகங்கள் வராத அளவுக்கு சிறப்பான ஒரு வகுப்பெடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்த அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த நன்றிம்மா. இந்த காலச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நீங்கள் கொடுக்க வேண்டும். இதில் பயணிப்பவர்களும் உங்களது விஷயங்களை உள்வாங்கி அவர்களும் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கும் பயன்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் உங்களுக்கு தொடர்ந்து பயணித்து இந்த காய்கறி மருத்துவத்தை பற்றி தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கேட்டுக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்திற்கும் ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மற்றும் புதுமையான விஷயங்களை உள்வாங்க புது முகங்களாக வந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விஷயங்களை நீங்களும் உள்வாங்குங்கள். இதில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து தெரியாம நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அவங்க வந்து வேற வழிகள்ல போய் தவறுதலா அவங்க வந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால வந்து நீங்க இந்த மருத்துவத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற செய்ய வேண்டும் என்று உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் இத்தருணத்திலே அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு செய்து நாளை காலை 5:30 மணிக்கு கீழர் இளங்கோவன் ஐயா அவர்களுடன் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.